இல்லீகலாக வச்சிருக்கலாம், அவ்வளோதான். அவங்க வேணா என்னுடைய கணவர்னு சொல்லிக்கலாம் தவிர. காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசில்டா, மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப். மாதம்பட்டி ரங்கராஜா பார்த்து கொடுக்கறது வேற, என்னுடைய மகனை காப்பாத்துறது என் கடமைங்கிறது சொல்றது வேற. நான் வந்து அவரோட வாழணும், இந்த குழந்தைக்கு அவர் அப்பா, அது மட்டும் தான் உள்ள போய் பேசியிருக்கேன். கோர்ட்டில் போய் இருந்தீங்கன்னா எனக்கு கொடுங்க அப்படின்னா ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டாங்க. நீ ஏன் இந்த மாதிரி செஞ்சு அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர, இந்த குழந்தை இவருக்கு தான் பிறந்ததுன்னு எப்படி உறுதி சொல்கிற, அவரே ஒத்துக்கலையே அப்படிங்கிற மேலே நிறைய ப்ராப்ளம் வரும். நீங்க பதிவு திருமணம் பண்ணிருக்கீங்களா? நான் இப்போ வந்து திருமணம் ஆனது உங்களுக்கு தெரியல மேடம், என்ன சொன்னார் மேடம்? ஆரம்ப கட்ட பிரச்சனை இருக்குல்ல, அந்த குழந்தைய உங்களையும் உங்க குழந்தைய ஏமாத்திட்டு போனாங்க, அப்ப என்ன சொன்னார் உங்ககிட்ட? அவருக்கு முதல் திருமணம் நடந்தது உங்களுக்கு தெரியும்? வருஷம் ஒரு நிமிஷம், எனக்கு தெரியாதுங்க. காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசில்டா, மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப். உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கமிஷனர் அவங்க டீம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக ப்ரெஸ் மீடியாவை அட்ரஸ் பண்ணுவேன், பட் கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காண்டாக்டில் இல்லை. இந்த குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நான் கம்ப்ளைண்ட்டாக உள்ள வச்சிருக்கேன். நான் இப்போ வந்து திருமணம் ஆனது உங்களுக்கு தெரியல மேடம், என்ன சொன்னார் மேடம்? ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்து அட்ரஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். நான் கண்டிப்பா எல்லாருமே அட்ரஸ் பண்ணுவேன். இப்ப என்னன்னா, அவர் என்னை ஏமாத்திருக்காரு, இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும். அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா, அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும். ஆமா ஆமா, ஆல்ரெடி பண்ணியாச்சு. இட்ஸ் பீன் இயர்ஸ். நாங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. ஸோ அபார்ட்மெண்ட்ல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம், அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு நிமிஷம், எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நான் வந்து அட்ரஸ் பண்றேன். ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்காருன்னு சொன்னாருங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறேன்னு சொன்னாரு. சோ அவரை நம்பிதான் நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணினேன். ஆமா, கல்யாணத்தை பண்ணியிருக்கேன். இப்ப வந்து ஒரு 1.5 months there is no communication, no contact. சோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். சார் கிட்ட உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். சார் will take care. திருமணம் பண்ணீங்களா மேடம்? நீங்க பதிவு திருமணம் பண்ணிருக்கீங்களா? கோயில்ல பண்ணிருக்கோம். கோயில்ல பண்ணிருக்கீங்க. இல்ல அவர் உங்களை தாக்குறதா சொல்லி புகார் ஏதாவது சொல்லிருக்கீங்களா? அவர் உங்களை தாக்குனாரா? ஆமா ஆமா. எதுக்காக தாக்குனாரு உங்களை? இதுங்க நான் அப்புறமா நான் அட்ரஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். இல்லீகலாக வச்சிருக்கலாம், அவ்வளோதான். அவங்க வேணா என்னுடைய கணவர்னு சொல்லிக்கலாம் தவிர. மாதம்பட்டி ரங்கராஜா பார்த்து கொடுக்கறது வேற, என்னுடைய மகனை காப்பாத்துறது என் கடமைங்கிறது சொல்றது வேற. இப்போ கோர்ட்டில் போய் இருந்தீங்கன்னா எனக்கு கொடுங்க அப்படின்னா ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டாங்க. நீ ஏன் இந்த மாதிரி செஞ்சு அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர, இந்த குழந்தை இவருக்கு தான் பிறந்ததுன்னு எப்படி உறுதி சொல்கிற, அவரே ஒத்துக்கலையே அப்படிங்கிற மேலே நிறைய ப்ராப்ளம் வரும். அது வேற மாதிரியே போயிட்டுருக்கும். அதனால் இப்போதைக்கு அவங்க பக்கம்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கார். ஏன்னா 2 பேரும் இருந்து வந்துட்டாங்க. பதிவு பண்ண வேண்டாமா? கோயில் என்று சொன்னாலும் அந்த கோயிலில் பதிவு பண்ணியிருக்காங்களா? இல்லை. கோயிலில் பதிவு பண்ண பிறகு தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 2வது பதிவு பண்ணுவாங்க. அது இல்லை. அப்போ சட்டவிரோதமான திருமணம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கம்ப்ளைண்ட்ல நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. இப்போ நான் வந்து 7 months பிரெக்னெண்டா இருக்கேன். அதாவது அப்ரப்டா கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ எனக்கு அது இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும். அதுக்காக நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ள கொடுத்துருக்கேன். நான் ட்ரை பண்ணிட்டேங்க. நான் ஃபுல்லா வந்து அவரை வந்து ட்ரை பண்ண ரீச் பண்ணிட்டேன். எல்லா சோர்ஸ்லயும் ட்ரை பண்ணிட்டேன். அவரை வந்து என்கிட்ட பேச விடாம நிறைய சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சார், நான் கண்டிப்பா மீடியாவை அட்ரஸ் பண்ணுவேன். எனக்கு அங்க இருந்து ஒரு சொல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் உங்க நான் வந்து அட்ரஸ் பண்ணுவேன். முதல் மனைவி தடுக்கறாங்களா அவங்கள? பேச விடாம தடுக்கிறது முதல் மனைவியா? மேபி அவரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம். அது வந்து உள்ள பேசுவாங்க. நான் வந்து அவரோட வாழணும், இந்த குழந்தைக்கு அவர் அப்பா, அது மட்டும் தான் உள்ள போய் பேசியிருக்கேன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆமா ஆமா, கண்டிப்பா அது அவங்கதான் முடிவு பண்ணும். சென்னை தாங்க.
கல்யாணம் சென்னையில தான் நடந்துச்சு. ஸோ சென்னையில தான் செட்டில். திரிவேதி அம்மன் கோயில், எம்ஆர்சி நகர். 2 years. இந்த போட்டோ போட்டீங்களா மேடம்? அது அவர் இறங்கி போட்டீங்களா? அது திருமணம் நடந்து ரொம்ப நாளைக்கு போட்டீங்களா? புகைப்படம் பகிர்ந்து இல்ல, நான் போடாததுக்கு ரீசன் வந்து அவர் பிசினஸ்ல இருக்காரு, பிளஸ் வந்து ஃபேமிலி இருக்கு. அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளியே எதுவும் வந்து பண்ண வேண்டாம். ஸோ அதனால நாங்கள் பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த நான் இப்போவும் வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்றேன். வேற எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல. இந்த குழந்தையோட அப்பா அவர், என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ். கடைசியா எப்ப பாத்தீங்க அவரை? கடைசி என்ன பேசுறீங்க? கடைசியா 1 week பிஃபோர் பார்த்தேங்க. அவர் பேச ரெடி ஆகல. சோ அது ஒரு பிசிக்கல் அபியூஸ்ல முடிஞ்சது. 2 தடவை உங்களை அடிச்சதா சொல்லி சொல்றாங்க. ஆமா. நட்சத்திர விடுதலையும் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஆமா, ஆமா. என்ன நடந்து சொல்றாங்க? நான் பேச ட்ரை பண்ண போகும்போது அவர் என்ன அடிச்சிட்டாரு. ஆமா, எல்லாரும் முன்னாடி உங்களை என்ன தாக்குறாங்க. சொன்னாரு? எல்லாரும் முன்னாடி என்ன தாக்குனாரு. இல்ல, என்ன சொல்லி தாக்குனாரு? அவர் பேசுறதுக்கு ரெடியா இல்லையாங்க. அவர் கூட இருக்கிறவங்க யாரும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்க? என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? கோரிக்கை அதுதான் நான் சொல்லிட்டேன். அவர் என்னோட கணவர், அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ். அந்த கோரிக்கையை தான் நான் வச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து வாழணும், இந்த குழந்தைக்கு அவர் அப்பா. அதை தான் நான் வந்து கமிஷனர் சார் கிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன். இன்னொரு தகவல் சொன்னா மேடம், குழந்தை வேண்டாம் நீங்க மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதா சொல்லி ஒரு தகவல் இருக்கு. உண்மையா அந்த மாதிரி ஏதாவது உங்களை வருஷம் சொன்னாரா? குழந்தைய கலைக்க சொன்னாரா? கலைச்சிருக்காங்களே? ஆமா, அதெல்லாம் நடந்திருக்கு. நான் வந்து திரும்ப நான் பிரஸ் மீட்ல நான் பேசுறேன். தேங்க்யூ. அந்த பொண்ணுக்கு மாதம்பட்டி ரங்கராஜுடைய மனைவி எதுக்கு ரியாக்ட் பண்ணும்? உருளை புறவை ஆயத்திட்டு சொல்லிட்டு இருக்குப்பா, அதுக்கு சொல்லுவேன். ஏன்னா அவங்க வக்கீல் இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால அது ஒன்று வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. பாதிப்பை ஏற்படுத்துறதா இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு தான், என் மாதம்பட்டி ரங்கராஜுடைய இரண்டாவது மனைவிக்கு தான் சிக்கல் தவிர இவருக்கு சிக்கல் கிடையாது.